இன்னைக்கு நிறைய பதிவுல பார்த்துருப்பீங்க. நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவரா இருக்கட்டும், ஒரு சராசரி மனுஷனா இருக்கட்டும், அவன் மனசு சங்கடப்பட்டு எடுத்துன்னு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சுருவான். ஏன் அந்த மனசு சஞ்சலப்படுது? அந்த சஞ்சலத்த உருவாக்குறது யாரு? அதே கிரகம் தான் உருவாக்குது. ஏன்னா, அந்த வலியும் வேதனையும் அவனுக்கு தெரியும். அந்த உழைப்பினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியும். அப்ப என்ன பண்ணுவான் நினைப்பான், "தெய்வமே, எனக்கு 1000 கஷ்டங்கள விட்ட தெய்வமே, அது எப்படியோ நீ தீர்த்து வித்துருவ." ஆனா உண்மையிலே இந்த கஷ்டப்பட்ட ஜீவன் கடைசி வரைக்கும் சபிச்சுன்னு இருப்பான்ல, அந்த சாபம் என்ன விடுமா? அப்போ அந்த இயல்பான மனுஷனுக்கும் கர்மாவ பத்தி தெரியுது. அவன் அதுக்காக போய் 4 வேதங்கள படிக்கல, 3 வேதங்கள்லாம் படிக்கல. சராசரி வாழ்க்கையில மத்தவங்கள பார்க்குற அனுபவத்த அவங்களுக்கு ஏற்படுற இன்ஃபேக்ட் தான் என்ன ஆகுது? ஓரளவுக்கு இத தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அனுபவிப்போம் போல இது தவறு. 1000 தான் இருந்தாலும் அவன் உழைச்ச பணம்னு சொல்லிட்டு தான், அந்த கர்மவினை தப்பிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் குடுக்கும்போது, அத சரியா பயன்படுத்தி எடுத்துன்னு போய் குடுத்துறானா இல்லையா? இப்படியும் நடக்கும், அப்படியும் நடக்கும். 2த்துக்குமே இந்த உலகத்துல வழி உண்டு. ஆனாலும் நம்ப எந்த பாதைய தேர்ந்தெடுத்துட்டு போறோமோ, அதுக்கான விளைவுகளை நாம் சந்தித்தே ஆக வேண்டும்.